வணக்கம். உமனாத் பேசுகிறேன். இன்கிரெடிபிள் சில்ட்ரன்ஸ் அப்புறம் பெற்றோர்கள் கவனத்திற்கு. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்ம பசங்களை எப்படி நாம் பாதுகாக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். நம்ம பசங்களுக்கு எல்லாமே நாம் சொல்லித்தரோம், ஓகேங்களா. ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இப்போது நாம் டிவி பார்க்குறது நாம் தான் சொல்லிக் கொடுத்தோம், டீச்சர்ஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சினிமா பார்க்குறதும் நாம் தான் சொல்லிக் கொடுத்தோம் நம்ம பசங்களுக்காக. ஸோ இப்போ நாம் ஒரு மொபைல் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ மொபைல் வாங்கி கொடுத்துருக்கோம், டேப் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் அனுப்பணும், என்ன மாதிரி வீடியோஸ் அனுப்பக்கூடாது, எந்த ஃபோட்டோஸ் அனுப்பணும், எந்த மெசேஜ் அனுப்பணும், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் என்ன தான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். சரி, ஓகே, நம்மளை எடுத்துப்போம். இப்போ நாம் மொபைல் யூஸ் பண்ணுறோம். நாம் வாட்ஸ்அப் மெசேஜஸ் நிறைய தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஏகப்பட்ட லிங்க்ஸ் நம்ம அனுப்புகிறோம். ஏதாவது மெசேஜஸ் வரும், நம்ம ஓப்பன் பண்ண வேறு ஒரு சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 2Dயோட ஒரு அனிமேஷனோட ஒரு சவுண்டோட நிறைய நமக்கு ஓப்பன் ஆகும். உதாரணத்துக்கு தீபாவளி எடுத்துனா பட்டாசு வெடிக்கிற மாதிரி வரும். பொங்கல் எடுத்தால் அதுக்கு ஒரு 2D அனிமேஷனோட பொங்கல் வாழ்த்து மாதிரி வரும். ஹாப்பி நியூ இயருக்கு அது வேறு மாதிரி வரும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம், நாம் என்ன பண்ணுறோம் நம்ம மொபைலில் அப்படின்னா தேவையில்லாத ஆப்பெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம நம்மளுடைய டேட்டாஸ் கொடுத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு டிக்டாக். ஸோ ஓகே, இப்போது நம்ம பேரண்ட்ஸை நம்ம ஒரு பக்கம் வச்சுப்போம். இப்போது நம்ம பசங்கக்கிட்ட போகலாம். கூகுளுடைய ஃபேமிலி ஆப். இந்த கூகுளுடைய ஃபேமிலி ஆப் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னா, நம்ம பசங்களுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன், லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நாம் பசங்களுக்கு எஜுகேட் பண்ணலாம். கேமரா, பசங்களுடைய கேமரா எந்தெந்த ஆப்பில் இருக்கணும், எந்தெந்த ஆப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணலாம். அப்புறம் பசங்களுடைய கம்ப்ளீட் டேட்டாஸ் எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பசங்களுடைய எந்த ஆப்பில் பசங்க எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கலாம். பசங்களுடைய ஆப்பு எதை இன்ஸ்டால் பண்ணணும், எதை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பெர்மிஷன் நம்ம கையில் தான் இருக்கும். பசங்களுக்கான மொத்த செக்யூரிட்டியும் இந்த கூகுள் ஃபேமிலி ஆப் செஞ்சு கொடுக்கும். ஓகே, இந்த ஆப் மூலிமா நம்மளுடைய பசங்க எவ்வளோ நேரம் எந்த ஆப்பில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தரது இல்லாமல் எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் எவ்வளோ நேரங்கள் நமக்கு டைம் ஒதுக்கலாம். ஒட்டுமொத்தமாக நம்ம பசங்க மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான டைம் நம்ம கொடுக்கலாம். நைட்டு எத்தனை மணிக்கு அவங்களுடைய மொபைல் நம்ம வாங்கி கொடுத்தா அந்த மொபைல் லாக் ஆகணும், எத்தனை மணிக்கு லாக் ரிமூவ் ஆகணும் அப்படிங்கிற டைம் ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக நாம் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாம் கூகுள் போகலாம். google.com. இந்த google.comல நாம் பசங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அக்கௌண்ட் க்ரியேட். ஓகேவா, இதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கு நாம் கிளிக் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா பசங்களுக்கு அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய ரேட்டு என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு பசங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே நீங்கள் அக்கௌண்ட்டை கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுடைய ஜிமெயில் அதையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா. இப்போது பசங்களுடைய ரேட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா +9 +3 +7 +12 +18 and above. ஓகேங்களா. ஸோ இந்த ஏஜ் கேட்டகரியில் தான் நாம் அவங்களுடைய ரேட் நம்ம டேட் ஆஃப் பர்த் கம்மியாகவே போட்டுக்கலாம். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நாம் பிலோ 18 லெவலில் நாம் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே நாம் பசங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ மொபைல் வாங்கி கொடுத்துட்டோம். மொபைல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, இப்போ நாம் கான்ஃபிகர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் கூகுள் ஃபேமிலி அப்படின்னு கீ பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னா இது ஆல்ரெடி நான் பேரண்ட் இன்ஸ்டால் பண்ணது. அப்டேட் கொடுத்துக்கிறேன்.
அப்படி கொடுத்தோன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதால் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது ஆட் அப்படின்னு ப்ளஸ் மேலே இருக்கும், ப்ளஸ் குறியில் கிளிக் பண்ணோன்னே ஆட் ஆகணும். கூகுள் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணணும். இதில் வந்து நம்மளுடைய சைல்டுடைய டிவைஸ் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்பர் வந்திருக்கும் நமக்கு, அந்த நம்பர் ஜென்ரேட் ஆகிறதுக்காக அடுத்து என்னுடைய மொபைலையும் நான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கூகுள் ஃபேமிலி லிங்க் ஃபார் சைல்டு அண்டு டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னே இதுக்கான லிங்க் வந்து திஸ் டிவைஸ் அண்ட் அனதர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பேரண்ட்டுடைய டிவைஸில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால அனதர் டிவைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து அந்த நம்பர் வந்து நம்ம போட்டுட்டோம், அந்த ஃபோன் நம்பர் போட்டுட்டோன்னா இதில் வந்து நம்மளுடைய சைல்டுடைய லாகின் க்ரியேட் ஆகிடும். இப்போ 2 ஆப் இருக்குது, ஃபேமிலி லிங்க்னு சொல்லிட்டு. இது சைல்டு ஆப் உங்களுக்காக டிஸ்பிளேக்காக வச்சுருக்கேன். இப்போ பேரண்ட் ஆப் கிளிக் பண்ணலாம். பேரண்ட் ஆப் கிளிக் பண்ணோன்னே ஆல்ரெடி வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது நம்ம சில்ட்ரன்ஸுடைய லொக்கேஷன், எந்தெந்த ஆப் எவ்வளோ நேரம் வந்து பார்த்துருக்காங்க, ஸோ எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இதுக்கான டைம்ஸ் அந்த ஆப்பில் வந்து எவ்வளோ நேரம் பசங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ டிக்டாக் வந்து 30 மினிட்ஸ் தான், 30 மினிட்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகாது, அதுக்கு மேலே ஓப்பன் ஆகாது. வாட்ஸ்அப்பும் அதே மாதிரி தான். ஸோ எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வந்து டைம் ஷெட்யூல் பண்ணலாம். இந்த ஷெட்யூல் பண்ண உடனே இந்த ஆப்பு எவ்வளோ நேரம் அப்படின்னு கூட ஃபேஸ்புக்கும் அதே மாதிரி எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் வந்து நம்ம செட் பண்ணலாம், இல்லைனா பிளாக்கும் நம்ம பண்ணிடலாம். ஸோ ஆக்டிவிட்டீஸ் டுடே எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எஸ்டர்டே எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க, லாஸ்ட் 7 days எவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ லிமிட்டு நாம் வந்து எவ்வளோ நேரம் லிமிட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து லொக்கேஷனும் நாம் வந்து நம்மளுடைய ஃப்ரேம்குள்ளே வர வச்சுக்கலாம். ஸ்க்ரீன் டைம், சைல்டு வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், 3 மணி நேரம், மண்டே ஆனால் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், சரி மண்டே ஆனால் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், அவ்வளோ மணி நேரம் வந்து மொபைல் வந்து அன்லாக்கில் இருக்கணும் அப்படிங்கிறத. ஸோ எத்தனை மணி நேரம் வேணாலும் நாம் வச்சுக்கலாம். ஸோ மண்டே செட் பண்ணோம் அப்படின்னா ஆல் டேஸும் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் டேஸும் வந்து செட் ஆகிடும், சாட்டர்டே சண்டே தவிர. இப்படி வந்து நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ சாட்டர்டே சண்டே கிளிக் பண்ணோம் அப்படின்னா 3 hours டிஃபால்ட்டாகவே காமிக்கும். ஷெட்யூல் ஒன்ஸ் வந்து ஆன் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாமே செட் ஆகிடும். சைல்டு வந்து எந்த நேரத்தில் வந்து மொபைல் வந்து லாக் ஆகிருக்கணும், எந்த நேரத்தில் வந்து அன்லாக் ஆகணும் அப்படிங்கிற டைமும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நைட் 9 o'clock மார்னிங் வந்து 6 o'clock மேலே அன்லாக் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். ஆப்புக்கான லிமிட்டேஷனை. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து டைம் வந்து செட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சில்ட்ரன்ஸுடைய மொபைல் வந்து நம்ம கையில் வந்துடுச்சு. எப்பப்போ எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நாம் கொடுத்துருக்கோம்.
ஸோ இப்போ நான் அன்லாக் எடுத்துட்டேன். ஸோ செட்டிங்ஸில் போனோன்னே ஆட் ரிமூவ் யூசர் இருக்குது, அப்புறம் ஆப் அன்லாக் சோர்ஸ் இருக்குது, டெவலப்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, எத்தனை யூசர் வேணாலும் இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ டிவைஸ் லொக்கேஷன் இருக்குது. இப்போ கிளிக் பண்ணோன்னா கேமரா கிளிக் பண்ணுறோம். கேமராக்கு கிளிக் பண்ணும்போது மேலே வந்து டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் இருக்கும். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து நாம் வந்து டர்ன் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து பசங்க ஃபோட்டோ எடுத்து உடனே அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ டிக்டாக்லேயும் வந்து கேமரா வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். டிக்டாக்ல வந்து வீடியோ வந்து லோட் பண்ண முடியாது. கீழே இருக்கிற ட்ரூ காலர் கூட நாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது தேவையில்லாத ஆப்பு நமக்கு. ஸோ அதையே ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கான்டாக்ட் பர்மிஷனு. இந்த கான்டாக்ட் பர்மிஷன் கூட ஃபேஸ்புக்கில் எல்லாமே வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பர்மிஷன் ஃபேஸ்புக்கில் வந்து கான்டாக்ட் பர்மிஷன் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ அங்கே வந்து ஒன்லி பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துலேயும் எல்லா செட்டிங்ஸ்லேயுமே இருக்கணும். ஸோ இது ஃபேஸ்புக்கில் இருக்குது அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்ம சிம்மு மாற்றி போட்டிருப்போம். சிம்மு மாற்றி போட்டு தான் அதனுடைய கான்டாக்ட் எல்லாம் இது லோட் ஆகும்னா ஃபேஸ்புக்கில் வந்து ரிக்வஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆகும். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ ஷேர்லேயும் வந்து இருக்கக்கூடாது, ட்ரூ காலர்லேயும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ கேமராவுக்கு பர்மிஷன் வந்து கேமராவில் பர்மிஷன் வந்து கான்டாக்டெல்லாம் வந்து நம்ம வந்து சில ஆப்லலாம் கேட்கும், அதெல்லாம் வந்து எஸ் கொடுக்கக்கூடாது. மேலே வந்து ஒன்லி பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்கால் டவுன் பண்ணோன்னா லொக்கேஷன், இது லொக்கேஷன் பர்மிஷன் டர்ன் ஆஃப் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து லொக்கேஷன், எந்தெந்த லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பில் இருக்கும். இது வந்து ஃபோன் பர்மிஷன்னு. ஸோ ஃபோனில் வந்து என்னென்ன இருக்கணும் அதே தான், எல்லாமே ஒரே மாதிரியான சினாரியோ தான். ஸோ மொபைலில் இருக்கிற டேட்டா, மொபைலில் இருக்கிற ஆப் வந்து வேணுமா வேணாவா அப்படின்றதுக்கான ஆப்ஷன் அது. அதேமாதிரி நம்ம கான்டாக்ட்ஸு, இது வந்து எஸ்எம்எஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கலாமா வேண்டாமா, ஸோ மெசேஜஸ், வீடியோ சேட்டெல்லாம் வந்து கொடுக்கலாமா வேணாவா, ஆன் ஆஃப். ஸோ அதே மாதிரி தான் மொபைல், ஐபேடு, ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் எந்த மொபைலாக இருந்தாலும் இந்த ஆப் வந்து யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ ட்ரூ கலர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே கிடையாது நம்ம சைல்டுடைய மொபைலுக்கு. ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா ஃபோன் பர்மிஷனில் வந்து நம்மளுடைய சைல்டுடைய நேமோடு வந்து வெளியே மிஸ்யூஸ் ஆகும். ஸோ மேலே வந்து ஒன்லி பேரண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோம். ஒன்லி பேரண்ட் கிளிக் பண்ணோன்னே மொத்த கண்ட்ரோலும் வந்து நம்ம கையில் தான் இருக்கும். ஸோ ஃபேஸ்புக் எப்போவுமே ஆஃபில் தான் இருக்கணும். அதில் இருக்கிற டேட்டா சேவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜில் வந்து சேவ் ஆகாது. நம்ம சைல்டு வந்து வேறு ஏதாச்சும் சைட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, அதை டெவலப் பண்ணி சேவ் பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ண முடியாத ஆப்ஷன் கூட இருக்குது இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம சைல்டுடைய டிவைஸு. ஸோ மொத்த கண்ட்ரோலும் வந்து இதில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ரீசெட் டேட்டா வந்து டெலிட் பண்ணிட்டாங்க, இல்லை மொபைல் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய இமெயிலில் வந்து நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும்.
ஸோ ப்ளே சவுண்ட் அதை கிளிக் பண்ண உடனே எங்கே இருக்குது மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அலர்ட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பேரண்ட்டுடைய செட்டிங்ஸில் போகலாம். இதை வந்து கண்ட்ரோலில் போனோம் அப்படின்னா ஆப் அண்ட் கேம் நான் சொன்ன மாதிரி கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது 3+7+12+ சொன்னாங்க இல்லையா. ஸோ அதனுடைய ரேட்டிங் தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த ரேட்டிங் வந்து நம்ம வந்து இங்கே கரெக்டாக வந்து கூகுள் ப்ளேயில் வந்து போட்டிருந்தோம். ஃபில்மில் வந்து யூ இது வந்து சர்டிஃபிகேட்டு. ஸோ அதை வந்து நாங்கள் யூ மாற்றிட்டு ஓகே கொடுத்துக்கலாம், வெளியே வந்துடலாம். அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா புக்கில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து எப்போவுமே வந்து ஆனில் தான் இருக்கணும். ஸோ இது டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்கும். இருக்குது ட்ரை டு பிளாக் மெச்சூர் சைட்டுன்னு இருக்குது. ஸோ இதை தான் நாம் வந்து கிளிக் பண்ணோம். ஸோ சேஃப் சர்ச் அது எப்பவுமே ஆனில் தான் இருக்கும். அடுத்து கூகுள் அசிஸ்டன்ட் போனோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்டில் வாய்ஸ் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம சைல்டுடைய வாய்ஸ் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஆப்பு ஏற்கனவே நாம் வந்து ஆப்போடைய லிமிட்டேஷனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கான டைம் ஷெட்யூல் பண்ணுறது தான் அது. ஸோ கூகுள் ஃபோட்டோ ஷேரிங்கு, ஸோ யூடியூப் கிட்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து டிஃபால்ட் ஆப் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், பேரண்ட் செட்டிங் முடிஞ்சுது. நம்ம சில்ட்ரன்ஸுடைய ஒட்டுமொத்தமான மொபைலை வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுடைய பெர்மிஷனில் தான் வந்து செயல்படுத்த போகிறோம். டைமிங் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு லாக் அதை கொடுத்தாவே போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய சைல்டுடைய மொபைல் நைட் 9 மணிக்கு லாக் ஆகிடும், 6 மணிக்கு மேலே தான் அன்லாக் ஆகும். ஸோ இப்போ நம்மளுடைய சைல்டு நமக்கு தெரியாமலே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு இமெயில் மூலிமா நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துடும். ஜிமெயில் தமிழ் இன்ஸ்டால்ட் அண்ட் ஆப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஒரு இமெயிலு. இந்த இமெயிலில் என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ நேற்று தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, 6:56க்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சப்வே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, கேம் ஆப்பை. அதே ஆப்பை திரும்ப ஒரு முறை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. 4 days பிஃபோர். ஸோ இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அன்இன்ஸ்டால் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நாம் முதல்ல வந்து பேசணும், எதை பற்றி பேசணும் அப்படின்னா, நிறைய தேவையில்லாத மெசேஜை வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம். அதாவது வாழ்த்துக்கள் அப்படிங்கிற முறையில் வந்து நாம் ஏகப்பட்ட பேருக்கு வந்து நம்மளுடைய நேம் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி நாம் சென்ட் பண்ணியிருக்கோம். அவங்க அதை பார்த்துருக்காங்க. நிறைய வீடியோஸ் வந்து லிங்க் மூலிமா அமைச்சிருக்கோம், அதை பார்த்துருக்காங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கான விடையை நான் சொல்கிறேன். அது இல்லாமல் டிக்டாக் பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிக்டாக் பற்றி நான் உங்களுக்கு முழுக்க அவங்க என்ன பண்ணுறாங்க, யார், எதனால், எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கீழே கமெண்ட் பண்ணால். நன்றி, வணக்கம்.